உடுமலைப்பேட்டையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட சங்கரின் மனைவி கௌசல்யா தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார். குமரிலிங்கம் கிராமத்தில் சங்கரின் குடும்பத்தினருடன் வசித்து வந்த கௌசல்யா இன்று காலை மயக்கமடைந்த நிலையில் மீட்கப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் விஷம் அருந்தி இருந்தது உறுதி செய்யப்பட்ட பிறகு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சங்கரின் கொலை சம்பவத்தின் போது படுகாயமடைந்த கௌசல்யா சிகிச்சைக்கு பிறகு சமீபத்தில் தான் வீடு திரும்பியிருந்தார். அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் கௌசல்யாவிற்கு 24 மணி நேர போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தது. கௌசல்யா கடந்த சில நாட்களாக மிகுந்த மன உளைச்சலுடன் சங்கர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு சென்று வந்ததாக கூறப்படுகிறது. கௌசல்யாவிற்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் நேரில் சென்று விசாரித்தார். கௌசல்யாவிற்கு கவுன்சிலிங் அளிக்க தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உறுதியா இருந்ததான் நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இது மாதிரி தகவல் வந்து உண்மையை ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். இப்பொழுதும் மருத்துவர்கள் ஒரு முயற்சி எடுத்து கௌசல்யாவை உயிரை பாதுகாக்கணும். அதே போல ஒரு கவுன்சிலிங் கொடுத்து கௌசல்யா வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இத்தகைய சோகத்தை எதிர்த்து உறுதியாக நிற்பதற்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்.